ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லோகேஷ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரெனால்ட்டில் கைகர் அப்படின்ற காரை வந்து ட்ரைவ் பண்ணி அதோடைய ட்ரைவ் ரிவ்யூ எப்படி இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெனால்ட் கைகர் ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான எஸ்யூவி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காரை ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த காரில் 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. 1 லிட்டர் இன்ஜின், அப்புறம் 1 லிட்டரில் டர்போ. நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது 1 லிட்டரில் டர்போ ஆப்ஷனை தான் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ காரை ட்ரைவ் பண்ணி கார் வந்து டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிளச் எப்படி இருக்குது, ஸ்டியரிங், கியர் பாக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஜர்க்கியாக இருக்க மாதிரி இருக்கும். மாருதி ஹுண்டாய் மாதிரி சின்னதாக ஸ்மூத்தாலாம் இருக்காது. பட் எனிவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்கிறனால பர்ஃபெக்டாக நீங்கள் கை வச்சா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் ஆகிற மாதிரி ஈஸியாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் டிரைவிங் அப்போ சூப்பர் வெயிட்டடாக இருக்குது. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து இந்த ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பான வந்து உங்களுக்கு டர்ன்ஸு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரியாக்ட் ஆகிற மாதிரி இல்லை. பட் எனிவே ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டியரிங். அண்ட் கிளச் லைட்டர் சைடில் இல்லை, ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. எனிவே ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு கிளச்சும் கியர் பாக்ஸும் சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட். இந்த வண்டி எவ்வளோ டாப் பண்ணு இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிறது? ஆமாம் சார், இது நம்ம பார்த்தோம்னா 13.5 அந்த ரேஞ்சில் வரும் சார். அது டர்போ இன்ஜினா? டர்போ இன்ஜின் சார். எனர்ஜி இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு 11,50,000 வரும். 11,50,000. அடுத்து முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன். இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்டிஃபர் சைடாக இருக்குது. ஸ்போர்ட்டியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஷார்ப் கட் அடிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு பாடியோட ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். பாடி ரோல் வந்து கம்மியாக இருக்கும். லோ ஸ்பீடில் ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்குறப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நானே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அட் த சேம் டைம் இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறனால ரொம்ப பேட் ரோடில் ஸ்பீடாக போய் அப்படியே நீங்கள் ரன் ஆனீங்கன்னா டப்புன்னு அந்த சவுண்டு வந்து வரும். சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகி வரும். பட் எனிவே அந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காருக்குள்ளே என்டர் ஆகலை. ஒன்று உங்களுக்கு பட்ஜெட் காருன்றதுனால இன்சுலேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கேபின்குள்ளே சவுண்டு வந்து என்டர் ஆகும். பட் எனிவே சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தோம்னா நார்மலாக இருக்குது. ஸ்போர்ட்டிவ் மோட் கூலிங் பவரும் நல்லா இருக்கும். இதே நம்ம ஈக்கோன்னா இந்த ஸ்போர்ட் ஈக்கோ இது ஈக்கோ சார். நீங்கள் ஆக்சிலேட் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் போகாது, அப்படியே ஸ்லோ ஆகிடும். நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இதே நீங்கள் ஆக்சிலேட் நல்லா கொடுத்துருங்க. நான் ஸ்போர்ட்ஸ் மோட் மாத்திரேன், தெரியுதுங்களா? தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் டிரைவ் மோட்ஸ் இருக்குது: ஈக்கோ, நார்மல், ஸ்போர்ட் மோட். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க வண்டியோட ஹார்ஸ் பவர் 100 ஹார்ஸ் பவர். 1 லிட்டர் இன்ஜினில் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு. இதே 1 லிட்டர் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் டர்போ வந்து கிடையாது, 72 ஹார்ஸ் பவர். அண்ட் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க டர்போ வெர்ஷனோட டார்க் 160 Nm ஆஃப் டார்க் at 2750 RPM. அப்புறம் நான் டர்போ சார்ஜ் வண்டி 96 Nm ஆஃப் டார்க் at 3500 RPM. வண்டி பார்க்க தான் சின்ன வண்டி மாதிரி இருக்கும், நல்லா பெரிய வண்டி மாதிரி தான் இருக்குது. நல்லா காம்பேக்ட் எஸ்யூவி சார். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm. பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 405 mm. இந்த பேக்கில் அந்த நீ ரூம் ஸ்பேஸ் பார்த்தோன்னா 3 mm உங்களுக்கு. அந்த கிட்டத்தட்ட வந்து பவர்ஃபுல் மாடல்னா அது சிசி எவ்வளோ? 1 லிட்டர் இன்ஜின் தான் சார். உங்களுக்கு எல்லாமே 1 லிட்டர் இன்ஜின் தான். இல்லை, 13 lakhs சொன்னீங்களே. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ சிசி? 1 லிட்டர் இன்ஜின் தான் சார். ஆனால் வந்து டர்போ. டர்போ. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜ் வண்டியில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான பவர் வந்து ஃபர்ஸ்ட் கியர்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 ஸ்பீடில் வந்து நான் ஸ்பீட் பிரேக்கரில் வந்து அப்படியே ரன் ஆனேன். ஸோ அந்த ஜிட்டர்னஸ் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆனால் என்னால் அந்த ஷாக்ஸை வந்து உள்ளே வந்து அப்சர்வ் வந்து ஆகவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது சஸ்பென்ஷன். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கணும் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ சவுண்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே கேட்குதே தவிர அந்த ஷாக்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகவே இல்லை. சஸ்பென்ஷன் உண்மையாலுமே சூப்பர் தான் இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும். ரியல் டைமில் வந்து ட்ரைவ் பண்ணுறப்போ எவ்வளோங்க மைலேஜ் கிடைக்கும்?
மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த ஆர்ஐபிஎல் அந்த இது ஏஆர்ஐ செட்மெண்ட் பார்த்தோன்னா 21.5 கொடுத்துருக்காங்க சார். ஓகே. மேக்ஸிமம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தோன்னா நமக்கு 19 சார். அதே மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் காசு தான் சார் உங்களுக்கு. இயர்லி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5,000 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ 1 இயர் பார்த்தோம்னா நமக்கு 10,000 கிலோமீட்டர். ஸ்பீடோமீட்டரில் ஹார்ஸ் பவர் டார்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் சார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹைவேல டிரைவ் பண்ணி ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் வண்டி. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் நிறைய வண்டி இது இந்த செக்மெண்ட்டில். நல்லா இருக்கு ஹேண்ட்லிங் பவர் எல்லாமே. ஸ்டேரிங் 13 lakhs. டர்போ இன்ஜினால 13.5 ரேஞ்சில் வரும். எனர்ஜி இன்ஜினால் 11 lakh. போயிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா. பயப்படாதீங்க, சேஃபாக. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் வேற தெரியாம நாம ஒழுங்கா போனாலும் வரும். அவங்க பின்னாடி உட்கார்றப்ப நீங்கள் ஞாபகம் நான் பெரிய மேடம் சொல்றேன், மேடம் முன்னாடி உட்காருங்க மேடம் அண்ணன். அவங்க அது அப்போ இல்லை, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். நாங்கள் இப்போதான் தெரியுது எனக்கு. கொஞ்சம் மெதுவா. நல்லா இருக்குங்க வண்டி, பயங்கரமாக இருக்கு. அது லாரி பக்கம் போனா கொஞ்சம் பார்த்து போங்க. நல்லா த்ரில்லாக இருந்துச்சு. ஏதோ படத்துல போற மாதிரி ஒரு 3D. சூப்பர் பிரதர் வண்டி. ஆனால் உண்மையாக வண்டி பார்க்குறப்ப அந்த இது இருக்காது. வண்டி சின்ன வண்டி மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கு. சொன்னா இந்த வண்டிக்கு ஆக்சுவலி டஸ்டர் இந்த வண்டி ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கு. நல்லா லோ அண்ட்லேயே நல்லா பவர் இருக்கு. ஸ்டியரிங் கூட நல்லா லைட்டாக இருக்கு. நல்ல மண்ணிலே இருக்கு. கியர் நல்லா கைக்கு டாலாக இருக்க மாதிரி இருக்கு. அதிகமாக கியர் கூட சேஞ்ச் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி சிட்டி டிரைவர்லாம் நான் சில கியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷார்ட் டேர்ம்லேயே வந்து மாத்திர மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கு. கியரில் நல்லா 4500 RPM நல்லா சூப்பராக போகும். கியரில் 90. கண்டிப்பாக I-20 அந்த மாதிரி போகிறவங்களும் இந்த வண்டி எடுக்கலாம். I-20 மோஸ்ட்லி அல்ட்ராஸ்லாம் இந்த ரேஞ்சில் தான் வருது. டாப் அண்ட் சொல்கிறேன். போக நல்லா தான் இருக்கு. சேஃப்டி ரேட்டிங் எவ்வளோ வருது? 4 ஸ்டார் ரேட்டிங் சார். 4 ஸ்டார். சேஃப்டி கிளப்பில் 4 ஸ்டார் ரேட்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஹைவே டிரைவுக்கு நீங்கள் கண்டிப்பாக 1 லிட்டர் டர்போ ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் ஃபன் டு டிரைவ் கார், சூப்பர் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். எந்த நேரத்துலையும் நீங்கள் டிரைவிங் ப்ளஷர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் அவுட்டே பண்ண மாட்டீங்க. எவ்வளோ ஓடி இருக்கு இந்த வண்டி கிலோமீட்டர்? 5000.
அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக சூப்பராக இருக்குது. இந்த காருக்கு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு நீங்கள் ஒரு ஃபன் டு டிரைவ் கார் வேணும்னா 1 லிட்டரில் டர்போ ஆப்ஷன். இதே நீங்கள் வந்து இந்த கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் அண்ட் வந்து மைலேஜ் வேணும்னா நீங்கள் 1 லிட்டர் நான் டர்போ வெர்ஷனுக்கு போகலாம். அடுத்த முக்கியமான விஷயம் பாடி ரோல் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு என்ஜாயபுளான ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணலாம். அட் த சேம் டைம் உள்ளே போயிட்டுருக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஒரு செம தூக்கத்தோடு அழகாக நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அந்த வகையில் இந்த காரில் பாடி ரோல் வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக இருக்குது. ஸோ பாடி ரோல் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்க்கெலாம் சூப்பர் என்ஜாயபிள் ரைடை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க இந்த வண்டி பற்றி கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறதுனால செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்ம கான்ஃபிடென்ஸாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறப்ப. அந்த பவர் கிக்குன்னு ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கு ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரில் இந்த டார்க்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அமேசிங்காக இருந்தது. அந்த ரெவ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக அப்படியே ரெவ் ஆச்சு. ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ரியலி அமேஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு 8 லட்சத்துலேருந்து ஒரு 13 லட்சத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த கார் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீலிங் அப்படின்றத வந்து பார்த்து முடிவு பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணேன். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப நார்மலாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங்கில் எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. மற்றபடி கம்ஃபர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குது, அப்புறம் இந்த கேபினில் ஃபில்டர் ஆகிற நாய்ஸ் உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஆட்டோ டூமிங் தானே? ஆமாம் சார். ஸோ இந்த காரை ட்ரைவ் பண்ண வரைக்கும் எனக்கு சஸ்பென்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் டிரைவிங்க்கு உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. உள்ள கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகிற நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக தோணலை. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கார் ஓனர்ஸாக இருந்தால் உங்களோட கார்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இமெயில் ஐடியும் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களோட விருப்பத்தை வந்து தெரிவிங்க. ஒரு சூப்பர் ஹானஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு சூப்பர் பெஸ்ட்டான வீடியோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு காரோடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.